ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்புறம் டெல்லியில் ஒரு சில முக்கியமான இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸ். இது 1927ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ 2023ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி நமது பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களால் புது பார்லிமெண்ட் ஹவுஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கு. புது பார்லிமெண்ட் ஹவுஸ்க்குள்ள போறதுக்கு 3 கேட்டு 6 என்ட்ரன்ஸ் இருக்கான். முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் ஹவுஸ் பில்டிங்க்கு மேலே இந்தியன் நேஷனல் எம்ப்ளமை 9500 கிலோவில் சிலை வடித்து வச்சுருக்காங்க. இதை கட்ட பயன்படுத்தின கிரானைட் சாண்ட்ஸ்டோன்லாம் ராஜஸ்தானில் இருந்தும், கார்பெட் உத்தரப்பிரதேஷில் இருந்தும், டீக் வுட் மகாராஷ்டிராலேருந்தும் வரவழைக்கப்பட்டிருந்ததாம். உள்ள ஸ்பீக்கருடைய சீட்க்கு மேலே அசோக சக்ரா கோல்டு சில்வர்லாம் பிளேட் பண்ண செங்கோல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. எனக்கும் உள்ளே போகணும், உள்ளே உங்களுக்கு சுற்றி காமிக்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள தவிர உள்ளே யாரும் போக முடியாது. அலோவ் பண்ண இடங்கள் வரைக்கும் நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டெல்லியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் அடுத்தது ஒரு முக்கியமான இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். அது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸுடைய டெடிகேஷனுக்காகவும் சாக்ரிஃபைஸ்க்காகவும் எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் அது இந்தியா கேட். இந்தியா கேட் பார்க்க போகிறதுக்கு என்ட்ரி ஃபீலாம் ஒன்றும் கிடையாது, டைமிங்ஸும் எதுவும் கிடையாது, எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் லைட்டிங்ஸோடு பார்க்கணுன்னா சாயங்காலம் 7 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் பார்க்கணும். இது ஒரு பெரிய பிளேஸ். ஒவ்வொரு நாளும் 100லேருந்து 1000 கணக்கான மக்கள் வந்து பார்க்குற இடம். ஆனாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சலிக்காமல் வந்து இந்த இடங்களெல்லாம் பார்க்குறாங்க. இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணுன்னா நிறையா நடக்கணும். நடக்கிறதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். ஆனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது தாங்க இந்தியா கேட். இது 1931ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்தியா கேட்டுக்கு முன்னால் கிங்ஸ்வேன்ட்டு பேர். இதை டிசைன் பண்ணவர் பேர் எட்வின் லியூட்டியன். 1919 ஆப்கான் வாரில் 90,000 சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. அதில் 13,516 பேருடைய பேர்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 1971ஆம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் வாரில் உயிரிழந்தவங்களுக்காக ஒரு நினைவாலயம் அமர் ஜவான் ஜோதின்றதும் உள்ளே இருக்குது. பழைய அமர் ஜவான் ஜோதியை கட்டினது இந்திரா காந்தி அவர்கள். அவங்க ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு அதை திறந்து வச்சாங்க. அந்த அமர் ஜவான் ஜோதி இப்போ புதுசாக கட்டப்பட்ட நேஷ்னல் வார் மெமோரியல் இருக்கிற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்தியா கேட்லேருந்து உள்ளே அப்படி நடந்து போனோன்னா நேஷ்னல் வார் மெமோரியல் வரும். நம்மளை செக்கெல்லாம் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. இங்கே உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கும் நமக்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம நேஷ்னல் வார் மெமோரியலுக்குள்ளே வந்தாச்சு. இது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இதை டிசைன் பண்ணவர் பேர் யோகேஷ் சந்திரஹாசன். இதை டிசைன் பண்ண போகிறவங்கள தேர்ந்தெடுக்க காம்படிஷன்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் நம்ம சென்னை பேஸ்ட் ஆர்கிடெக்சரல் ஃபர்ம் விபி டிசைன் லேப்ன்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் டிசைன் பண்ணது. இதில் 4 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்குது. உள்ளே இருக்கிறதுல அமர் ஜோதி, அதாவது அணையா விளக்கு அங்கே ஏற்றப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுத்து அவங்க செய்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தீபம் இங்கே ஏற்றப்பட்டிருக்கு. இது சர்க்கிள் ஆஃப் இம்மோர்டாலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் எப்போ நம்ம நினைவில் உயிரோடையே இருப்பாங்கன்றது அர்த்தம். அடுத்தது சர்க்கிள் ஆஃப் பிரேவரின்னு சொல்கிறாங்க. அங்கே 6 பிரான்ஸ் மியூரல்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் இந்த சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ண 6 டிஃப்ரெண்ட் பேட்டில்ஸை டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் பக்கத்துலேயே 500 கோடி செலவில் நேஷ்னல் வார் மியூசியம் கட்டப்படுறதா பிளான் இருக்கு போல். 1972ஆம் ஆண்டு தொடங்கி ஜனவரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், ஆர்மி ஸ்டாஃப் சீஃப், நேவி ஸ்டாஃப் சீஃப், ஏர் ஸ்டாஃப் சீஃப்ன்ட்டு எல்லாரும் வந்து அமர் ஜவான் ஜோதியில் ரீத் வச்சு மரியாதை செலுத்துறது வழக்கமாக இருக்குது. இந்த நேஷ்னல் வார் மெமோரியலில் 4 சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 2 சர்க்கிள் பற்றி பார்த்தாச்சு. 3வது சர்க்கிள் இதுதான், சர்க்கிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிரானைட் மார்பிளில் ஒவ்வொரு சோல்ஜருடைய பேரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியாக சர்க்கிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வரிசையாக மரங்கள் நடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே ஒரு சோல்ஜர் அமர் ஜவான் ஜோதிக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கிறத பார்க்கலாம்.
அங்கே நிற்கிற சோல்ஜர் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்பாங்க. அவங்க டியூட்டி சேஞ்ச் பண்ணும் போது எடுத்த கிளிப் தான் இது. நம்மளாலலாம் ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்கன்னு தெரியல, ஷிஃப்ட் மாறுவாங்கன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ அவ்வளோ நேரமும் ஆடாமல் அசையாமல் அப்படி பர்ஃபெக்டாக நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெல்லியில் உள்ள நேஷ்னல் வார் மெமோரியலையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம கூட ரிபப்ளிக் டே அன்னைக்கு, ஆர்மி டே அன்னைக்கு, நேவி டே அன்னைக்கெல்லாம் இந்த சோல்ஜர்ஸை நினைவு கூர்ந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றி சொல்லி கொடுக்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு தேசப்பற்று வளர உதவியாக இருக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு இடத்த போய் சுற்றி பார்க்க போகிறோம். அது எந்த இடம்னா நம்ம காந்திஜி அவர்களுடைய நினைவாலயம் தான். இதை ராஜ்காட்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி பார்க்க நமக்கு என்ட்ரி ஃபீ எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். இதில் கிசான் காத்துன்ட்டு ஒன்று இருக்குது. கிசான் காத்னா ஃபார்மர்ஸ் மெமோரியல்ன்ட்டு அர்த்தம். அது நம்மளுடைய இந்தியாவுடைய 5வது பிரைம் மினிஸ்டர் சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டிருக்குது. அவர் பெசன்ட் லீடராக இருந்திருக்காரு. அதாவது அவர் விவசாயிகளுக்கு தலைவராக இருந்திருக்காரு. அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 23 தான் கிசான் திவாஸ்ன்ட்டு கொண்டாடுறாங்க. அன்றைய தினத்தில் பிரதம மந்திரி போன்ற தலைவர்கள் அங்கே வந்து அஞ்சலி செலுத்துறது வழக்கமாக இருக்குது. இப்போ நம்ம ராஜ்காட்க்கு வந்துட்டோம். ராஜ்காட்ன்றது காந்திஜி அவர்களுடைய நினைவாலயம். ஜனவரி 31, 1948 இந்த இடத்துல வச்சு தான் காந்திஜியுடைய உடல் தகனம் பண்ணப்பட்டதா. அதனால தான் இந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவாலயம் உருவாக்கியிருக்காங்க. என்ன வெயில் அடித்தாலும் அவ்வளோ பச்சை பசேல்னு காணப்படுது இந்த இடம். அவ்வளோ நீட்டாக அந்த லான் ஏரியா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த என்ட்ரி ஃபீயும் கூட கிடையாது. அப்படியே உள்ளே நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வருது. இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அங்கே ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. அதில் கழட்டி வச்சுட்டு போகணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாக்ஸ் போட்டுட்டு வாங்க. இல்லைனா உங்களுக்கு தரையில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அங்கே கார்பெட் மாதிரி ஒன்று கீழே விரிச்சிருந்தா கூட நல்லா சூடாக இருக்குது. அதுவும் அங்கே 12x12 சதுர அடியில் காணப்படுற பளிங்கு கற்களால் ஆன ஒரு மேடை இருக்குல்ல, அதுதான் அவரை தகனம் பண்ண இடம். அந்த இடத்துல ஒரு அணையா தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காந்திஜியுடைய சிம்பிளிசிட்டியை குறிக்கும் வண்ணத்துல தான் காந்திஜியுடைய நினைவாலயத்தையும் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்க. இவருடைய நினைவாலயம் வெறும் 2 அடி ஹைட்டில் கருப்பு மார்பிளில் செஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர். அதை சுற்றி ஒயிட் மார்பிளில் செஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம். மேலே ரூஃப்லாம் இல்லை, ஸ்கை தான் ரூஃப். இவருடைய நினைவாலயத்தை வடிவமைச்சவர் வானு ஜி பூட்டா. இந்த இடத்துக்கு வாரத்தில் எல்லா நாளும் காலையில் 6:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வந்து விசிட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மட்டும் 5:30 மணிக்கு அங்கே ஒரு ப்ரேயர் நடத்தப்படுறதா போட்டிருக்காங்க. சரி, இப்போ ராஜ்காட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். டெல்லியில் உள்ள ஒரு சில இடங்களை நேரில் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்ட்டோ நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.